ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்னைக்கு நாம ஒரு பராத்தா ரெசிபி பார்க்க போறோம். ஆலு பராத்தா. இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன தேவை அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நான் இன்னைக்கு நல்லா பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 3 வேக வச்சு நல்லா எடுத்திருக்கேன். பாருங்க, இது கை வச்சா நல்லா மசிகிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது சப்பாத்தி மாவு, நம்ம இப்பயும் செய்கிற மாதிரி சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஆலு ஸ்டஃபிங்க்கு போடுறதுக்கு என்னென்ன வேணும்னு இப்போ பார்த்துடலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ண கோரியாண்டர், கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நான் கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க, இல்லைனா தட்டும் போது நமக்கு அதில் ஓட்ட விடும். இதில் என்னென்ன மசாலா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். இது ஆம்ச்சூர் பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன பிஞ்சு லைம் சால்ட். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புளிப்பு கொடுக்கும் நமக்கு, ஸோ அதை பார்த்து எடுத்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, அப்புறம் தொட்டு தட்டுறதுக்கு மாவு. இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இதில் நம்ம இப்போ காமிச்ச வெயிட் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் வேணும்னா சேர்த்துக்கோங்க, பட் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். ஒரு வேளை வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா உடனே யூஸ் பண்ணிவிடுங்க, இல்லைனா அதையும் தண்ணி விடும். அப்படி இல்லையா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு யூஸ் செய்யும் போது நீங்கள் அதை ஸ்டஃபிங் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு. மாவு இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, நல்லா திக்காகவே இருக்குது. அதை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டஃபிங்க்கு இந்த அளவுக்கு சும்மா திரட்டி வச்சுக்கிட்டா போதும். திரட்டிட்டு இதில் நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம். நல்லா சீல் பண்ணிடுவோம். கவர் ஆகிற மாதிரி, சீல் ஆகிற மாதிரி இதை மூடிடுங்க. மூடிட்டு நல்லா இந்த மாவில் ஒரு வாட்டி நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துட்டு திருப்பி ரோல் பண்ணிட வேண்டியதுதான். ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க, லேசாக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா வெளியில் வராது. திக்னஸ் இவ்வளோ தான் இருக்குது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை போட்டு எடுத்துருவேன். இந்த அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு ரோல் பண்ணிப்போம். ஒரு வேளை உங்களுக்கு பண்ணும்போது ஸ்டிக் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா திருப்பியும் நெக்ஸ்ட் இது டிஸ்டர்ப் ஆகும். ரவா சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஆலு பராத்தா இப்போ போட்டு எடுத்துடலாம். இது சப்பாத்தி குக் பண்ணுற மாதிரியே தான். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விடுங்க. பேக் சைடு லேசாக குக் ஆனதுக்கப்புறம் ஃப்ளிப் பண்ணி லேசாக குக் ஆகிடுச்சு. ஃப்ளிப் பண்ணிக்கலாம். அண்ட் இதை குக் பண்ணுறதுக்கு நம்ம கீ யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும்.
ஆல்ரெடி சொன்னதை இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஆனியன் வேணும்னா சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்துடாதீங்க. ஏன்னா நான் தண்ணி விட்டுட்டு உங்களுக்கு வந்து ஸ்டஃபிங் ரொம்ப ஸ்டிக்கியாக ஆயிடும், நமக்கு வந்து வெளியில் பிச்சுக்கிட்டு வரும். ஆனியன் வேணும்னு விருப்பப்படுறவங்க இந்த குவான்டிட்டி நீங்கள் ஒரு ½ ஆனியன் யூஸ் பண்ணிங்கன்னாவே போதும். அண்ட் பொடியாக கட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு தட்டும்போது பிரிஞ்சு வரும். முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்டஃபிங் சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அதை நம்ம யூஸ் பண்ணுற இஞ்சியாக இருக்கட்டும், கொத்தமல்லி அண்ட் பச்சை மிளகாய் எல்லாமே நமக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா மெலிசாக தட்டுறதுக்கு அது வந்து வரும். அதே மாதிரி ஆனியன் யூஸ் பண்ணிங்க உடனே நம்ம ஸ்டஃப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் எப்போ திரட்டி யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ வெளியில் எடுத்துகிட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா செஞ்சிருச்சு. சூப்பராக எழும்பியே வருது. அந்த பிளாக் கிராம் பால்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க டவுட் கேட்டிருந்தீங்க, அது வந்து நெய்யில் தான் செய்யணுமா இல்லை எண்ணெய் ஏதாவது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நெய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், ஆனால் வந்து நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணாதீங்க. கீ யூஸ் பண்ணும்போது நமக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அது வந்து நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் நல்லெண்ணெய் தாராளமாக யூஸ் பண்ணி அதை பண்ணிக்கலாம். லேசாக சூடு பண்ணி, ரொம்ப சூடு பண்ண வேணாம், மைல்டாக வார்மாக இருக்கிற அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு அதை எடுத்து ஊற்றி அதில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க, நல்லா பிடிக்கும். நான் இப்போ பிளேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பரத்தா வந்து பிக்கிலோடையும் கேர்டோடையும் சர்வ் பண்ணலாம். கேர்டை வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு, சும்மா சீசனிங்காக தான், அப்படியே ரெட் சில்லி, காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக சீரகத்தூள், எல்லாமே ஒரு பிஞ்சு தாங்க, ஒரு பிஞ்சு சாட் மசாலா, அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். ஆலு பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் பிளேட் பண்ணியிருக்கேன். பிளேட்டிங்க்கு நான் சொன்ன மாதிரி பிக்கிலும் கூடவே வந்து கர்டும் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை பிரித்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ஸ்டஃபிங் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அவ்வளோதான். நமக்கு ஸ்டஃபிங் வந்து ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகும் எண்டு வரைக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.